அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான சுரக்காய் தோசை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி, டயட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் சுரக்காவை நான் தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கிறோம்னா நம்ம கட் பண்ணி போட்டால் எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுக்கையில் ஒன்றும் தெரியாது. நல்லா வாசமாகவும் இருக்கும் தோசை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் ரவை, 1/4 கப் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது. ஏன்னா சுரக்காய் வந்து நமக்கு தண்ணி விடும். தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு தோசை எடுக்க வராது. அப்படி சப்போஸ் தோசை உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் இதில் 1/2 கப்பு கோதுமை இல்லைன்னா மைதா ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. ஈஸியாக எடுக்க வரும். குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் இந்த தோசை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ தோசை டவாவை நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நான் சின்ன அடை தோசை மாதிரி ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா லேசாக ஊற்றிக்கலாம். இதில் மேலே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்க்கல இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். கார்னர் நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்தது. சுரக்காய் வந்து நம்ம பச்சையாக தான் இதில் சேர்த்துருக்கோம் அரைச்சி. ஆனால் அதோடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட வரல. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாஃப்டாகவும் இருந்துச்சு தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு காம்பினேஷன் கார சட்னி தாங்க. ஏன்னா இது நம்ம உரப்பு கம்மியாக தான் தோசையில் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படிங்கிற கார சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.